அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 19வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 18வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரையிலும் தனிப்பட்ட நடத்தையை குறித்த பிரமாணங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாலுறவு ஈடுபாட்டில் கை கொள்ள வேண்டிய தூய்மை பற்றிய பிரமாணங்களை நாம் 18வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது அனுதின வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகள் எப்படி அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட பிரமாணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரே. எல்லாவற்றிற்குமான அடிப்படை காரணமாக இங்கே பரிசுத்தமே விளங்குகிறதை பார்க்கிறோம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராக இருங்கள் என்று தான் ஆண்டவர் ஜனங்களை மக்களை ஆண்டவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். மக்களுடைய நடத்தையை குறித்த பல்வேறு வகையான பிரமாணங்கள் கீழ்கண்டவாறு இங்கே தொகுத்து தரப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். தாயும் தந்தையும் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று வசனம் 3 கூறுகிறதே. இது 5வது கற்பனையை நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஓய்வு நாட்கள் கை கொள்ளப்பட வேண்டும் என்று வசனம் 3 கூறுகிறதே. இது 4வது கற்பனையை நமக்கு அது ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம தாயையும் தந்தையையும் நம்ம கனம் பண்ணணும், ஓய்வு நாட்களை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் வசனம் 4 சிலை வணக்கத்தை தடை பண்ணி இருக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வசனம் 4 சொல்லப்பட்டது 2வது கற்பனையை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் சமாதான பலியை 3வது நாளில் உண்ணக்கூடாது என்று வசனம் 5-8 வரையிலும் பார்க்கிறோம். ஒரு வயலில் அறுவடை செய்யும்போது அந்த நிலத்தின் ஓரங்களில் எளியவர்களுக்காகவும் அந்நியர்களுக்காகவும் சில தானியங்களை விட்டுவிட வேண்டும். எல்லாத்தையும் வலித்து எல்லாத்தையும் அதை கூட்டி பெருக்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விடக்கூடாது. எளியவர்களுக்காக அந்நியர்களுக்காக சில தானியங்களை வயலில் விடணும்னே சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். வயலில் விளையும் பயிர்கள், திராட்சை பழங்கள் எடுத்துக்காட்டாக அங்கே சொல்லப்பட்டுள்ளதே. இவைகள் எல்லாமே அவர்கள் அவர்கள் பயிரிட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். திருட்டு புரட்டு பொய் இவைகள் தடை பண்ணப்பட்டிருந்தன. வசனம் 11 பார்க்கிற போது இது 8வது கற்பனை நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்தில் தவறான அந்த தகவலின் பெயரில் நம்ம ஆணையிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எல்லாமே நம்ம சத்தியம் சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் முற்று வைக்க நினைப்போமே. தேவனுடைய நாமத்தில் நம்ம ஆணையிடக்கூடாது என்கிற காரியமானது வசனம் 12 சொல்லப்பட்டது இங்கே 3வது கற்பனையாக நினைப்பூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் ஏமாற்று, கொள்ளையடித்தல், கூலியை தராமல் வைத்திருப்பது யாவுமே தடை பண்ணப்பட்டிருந்ததை நம் வசனம் 13 பார்க்கிறோம். அதே போல் இந்த உலகத்தில் செவிடனா பிறந்தவனை நிந்திக்கக்கூடாது, குருடனை தடுக்கி விலை செய்தல் கூடாது. இவைகள் எல்லாமே தண்டனைக்குரியதென்று அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 14 மக்கள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதின் மூலம் யெகோவாவினிடத்தில் கொண்டுள்ள பயபக்தியை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். உடல் ஊனமுற்றவங்க, முதிர் வயதினரை வசனம் 32 பார்க்கிறோம். எளியவர்களை நம்ம பார்க்கிறோம். யாவரையும் நம்ம கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம அவர்களை தயவுடன் நடத்த வேண்டும் என்று இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். நியாய விசாரணையில் பாரபட்சம் செய்யக்கூடாது. பணக்காரன் அவன் கொஞ்சம் நல்ல செல்வாக்குடையவன், அதனால் அவனுக்கு பக்கத்தில் நிற்போம். இவன் ஏழை, இவனை நம்ம தண்டிச்சா யார் கேட்க போகிறான்னு சொல்லி பாரபட்சம் செய்யக்கூடாது. அயலாகத்தவனுடைய எதிராக கோல் சொல்லுதல், சதி ஆலோசனை செய்தல் இவைகள் எதையுமே நம்ம செய்யக்கூடாது என்று வசனம் 16 இதெல்லாம் தண்டனைக்குரிய பாவம் என்று இங்கே ஆண்டவர் போதிக்கிறார். ஒருவன் தன் சகோதரனை பகைக்கக்கூடாது, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகைப்பாயாக. பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அதாவது வசனம் 17 இதை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவு இல்லாமலும் செய்யணும். இல்லை என்றால் உள்ளான பகைமை ஏற்பட்டு அது வெளியரங்கமான பாவத்தை செய்கிறதற்கு அது வழிவகுத்து விடும் என்பதனால் இந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பழிக்கு பழி வாங்குதல் அல்லது மற்றவர்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி கொள்ளுதல் இவைகளை
ஆண்டவர் தடை செய்கிறார். வசனம் 18 பார்க்கிறோம், உன்னில் அன்பு கூறுகிறது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்னும் அந்த 18வது வசனத்தினுடைய பிற்பகுதி நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் அது நிறைவாயிருக்கிறது என்று தான் கலாத்தியர் 5:14 பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு இதை எழுதுகிறார். இதனை 2வது பிரதான கற்பனை என்று இயேசு மார்க்கு 12:31 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ, என் சரீரத்தை எப்படி நேசிக்கிறோனோ அதே போல் பிறருடைய சரீரத்தையும் நாம் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வெவ்வேறு இனமான மிருகங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து கோவேறு கழுதை பிறப்பிப்பது இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? மிருக ஜீவன்கள் என்னும் சொல் பொதுவாக விலங்குகள் அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெவ்வேறு வகை விதைகளை ஒரு வயலில் விதைக்கக்கூடாது. சணல் நூலும் கம்பள நூலும் கலந்த ஆடையை அணியக்கூடாது. தேவன், அதாவது பிரிந்த வாழ்க்கைக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த விதமான எடுத்துக்காட்டுகளின் மூலமாக தம்முடைய மக்கள் பாவத்துக்கும் தீட்டுக்கும் விலகி தனித்து வாழ வேண்டும் என்று தேவன் கற்பித்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வேறொருவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணோடு ஒருவன் தகாத உடலுறவு கொள்வானானால், அதாவது ஒரு அடிமை பெண்ணு தானே, என்ன செஞ்சால் யார் கேட்பான்னு செய்தா அவர்கள் இருவரும் அடிக்கப்பட்டு அவன் குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும் என்று வசனம் 20 22 வரையிலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கானான் நாட்டில் இஸ்ரவேலர்கள் குடியமர்த்தப்பட்ட பிறகு 3 ஆண்டுகள் அவர்கள் பயிரிடுகிற தங்களுடைய மரங்களின் கனிகளை அவர்கள் பறிக்கக்கூடாது. 4வது ஆண்டின் கனியை கர்த்தருக்கு செலுத்திய பிறகு 5வது ஆண்டின் கனியை அவர்கள் சாப்பிடலாம். வசனம் 23 25 வரையிலும் பார்க்கிறோம். பெரும்பாலும் 4வது ஆண்டினுடைய கனியானது அது லேவியரை சேரக்கூடியதாக அது இருக்கக்கூடியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் 26 37 வரையிலும் தடை செய்யப்பட்ட வழக்கங்கள், அதாவது என்னெல்லாம்னா இரத்தம் வடிய விடப்படாத மிருகத்தினுடைய மாம்சத்தை, அதாவது இரத்தம் முழுவதையும் வெளியே ஊற்றிடணும். அப்படி வெளியே விடப்படாத மிருகத்தின் மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. வசனம் 26 சொல்லுது. பில்லி சூனியம் செய்கிறது அது கூடாது. வசனம் 26 சிலை வணக்க முறைப்படி தலை, முடி, தாடி ஆகியவற்றின் ஓரங்களை அப்படி கத்தரிச்சுக்கிட்டு அலைகிறது. சைடில் உள்ள முடிகளை தாடிகளெல்லாம் அப்படி ஓரங்களை கத்தரித்து ட்ரிம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அலைகிற காரியங்கள், இறந்தவர்களுக்காக துக்கப்படுவதை வெளிப்படுத்துகிற வகையில் சரீரத்தை கீறி கொள்ளுகிற காரியங்கள். வசனம் 28 அதே போல் புறஜாதிகள் செய்வது போல் உடலில் அதாவது பச்சை குத்துறோன்னு சொல்கிறாங்களே அடையாளங்களை குத்தி கொள்ளுகிற காரியங்கள். வசனம் 28 அதே போல் புறஜாதிகள் ஆராதனை செய்வது போல தன் மகளை வேசித்தனத்துக்கு ஒப்புவிப்பது. வசனம் 29 ஓய்வு நாளை ஆசரிக்காமல் தவிர்ப்பது. வசனம் 30 அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடுகிற காரியம். வசனம் 31 வயது முதிர்ந்தவர்களை கணம் பண்ண வேண்டும். வசனம் 32 அந்நியர்களை தயை பாராட்டி நம்ம விருந்தோம்பலை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 33 34 வசனங்கள் தொழில் முறையில் நேர்மையான செயல்முறைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக காண வேண்டும். ஏன்னா அளவில், நிறையில், படியில் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. சுமித்திரையான தராசு வேணும், சுமித்திரையான நிறைகள் நமக்கு வேணும். அதாவது சரியான அந்த அளவுகளை பயன்படுத்தணும். கொள்ளையடிக்கணும்னு சொல்லி மற்றவனை ஏமாற்றி வஞ்சகமாக வெயிட்டெல்லாம் கூட போட்டு எழுதக்கூடாது. நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல், நான் நிச்சயமானவர், நான் மாறாதவர், நான் யெகோவா என்று சொல்லி நடைமுறை வாழ்க்கையில், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற காரியங்கள் இந்த அதிகாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற காரியங்கள், அதாவது விக்கிரகங்களுக்கு பிள்ளைகளை தாரை வார்ப்போருக்கு தண்டனை என்று வசனம் 1 5 வரை பார்க்கிறோம். ஆவி வழிபாடு தொடர்பான குறிப்பார்த்தல் இந்த காரியங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. பெற்றோரை சபிப்போருக்கு தண்டனை வசனம் 9 பார்க்கிறோம். அதே போல் விபச்சாரம் தொடர்பான குற்றங்களுக்கு தண்டனைகள் 10 21 வரை பார்க்கிறோம்.
தேச பாவங்களுக்கான பொதுவான தேவ தண்டனையை 22 26 வரையிலும் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் தவறுகளுக்கான அந்த தண்டனைகள் அங்கே வடிவமைத்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்முடைய சிந்தனையில் விழக்கூடிய தங்க துகள்களைப் போல காணப்படக்கூடிய சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். வசனம் 9-10 எளியவர்கள் மேலே அக்கறை உடைய ஒரு தேவனை இது நமக்கு காட்டி கொடுக்கிறது. தேவன் எவரையும் ஏழையாக இருக்க வேண்டுமென்று விரும்பவில்லை. பாவத்தால் விளைந்த சாபங்கள் இன்றைக்கி ஏற்ற தாழ்வுகளை இந்த விழுந்து போன உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. குறித்த காலத்துக்கு இது அனுமதிக்கவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயினும் தேவ பக்தியுடையோர் தங்கள் செல்வங்கள் தங்களுக்கு மட்டும் உரியவன்னு சொல்லி அவங்க மட்டும் செலவழித்து சந்தோஷமாக இல்லாதபடிக்கு எளியோர்களுக்கும் உரியது என்று சொல்லி எண்ணி அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 9-10 14 பார்க்கும்போது செவிடர் குருடர் பாவத்தால் இந்த சாபமான உலகத்தில் இன்றைக்கி அவர்களை பார்க்கிறோம். அவர்கள் ஏளனமாக்கப்படவோ தீங்கு பண்ணப்படவோ அவர்கள் கூடாது. தேவன் அவர்களுக்கான அக்கறை உடைய ஒரு தேவன். தேவ பக்தியுடையோர் அவர்களது அனைத்து வகை உதவிகளையும் அவர்களுக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் போதிக்கிறது. அதே போல் வசனம் 19 கலப்படங்கள் மலிந்த காலம் இது, ஈக்குவல் டு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ஒரிஜினல் சொல்லி நல்லா வியாபாரம் ஆகுதோ அதே பேரில் டூப்ளிகேட் அன்னைக்கு போட்டுறாங்க. தேவன் சில ஒழுங்குகள் அமைத்து நமக்கு கொடுக்கிறார். அதனை மீறுகிற முயற்சிகள் நன்மைக்கு அல்ல, அது தீமைக்கே நம்மை வழிநடத்திவிடும். கலப்படங்கள் எப்பொழுதுமே தீமையானவை. நாம் கலப்படக்காரர்களாக விளங்கக்கூடாது. நன்மையும் தீமையும் கலத்தல், தூய போதனையும் கலக்கிறதற்கு அது ஒரு சமமான செயலாக மாறிவிடும். ஆகவே நம்முடைய தொழில்களில் நம் கையிட்டு செய்கிற காரியங்களில் மற்றவர்களை ஏமாற்றுகின்ற அந்த கலப்பிடங்களை செய்யக்கூடாது. கலந்து எதையாவது ஏமாற்றி இதுவும் ஒரிஜினல் தான் சொல்லி நம்ம ஏமாற்றி விற்கக்கூடாது. அதே போல் வசனம் 23 25 வரையிலும் பார்க்கும் பொழுது மரங்களை பற்றிய ஆய்வாளர்களும் இன்றைக்கி அங்கீகரிக்கிற ஒரு கருத்து என்னென்னா, முதல் 3 ஆண்டுகள் வரும் அந்த காரியங்களை மொட்டை வெட்டி விட்டால், அதாவது விருத்த சேதனம் செய்தால் 4ஆவது ஆண்டு சிறந்த கனியானது செழிப்புடன் அந்த மரம் நல்லா கனி காய்ச்சி நிறையா பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இன்றைக்கி மரங்களை குறித்த இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஆதி நாட்களிலேயே வேறு பிரித்த தன்னுடைய ஜனங்களுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது அவர்கள் 5ஆவது ஆண்டு உள்ள கனிகளை அவர்கள் புசிக்கலாம் என்று சொல்லி. அதே போல் வசனம் 36 வாணிப ஏமாற்றுகள் அன்றும் இன்றைக்கும் இயல்பாக காணப்படுகிறது. வாணிபத்தில் நஷ்டம் வரும் என்பதற்காக குறைவான அந்த எடையை போட்டு தொழில் செய்ய ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கிறதில்லை. ஒன்றில் நேரடியாக பேசி தொழில் செய்யணும். முடியலை லாபம் கிடைக்கலன்னா வேறு தொழிலை செலக்ட் பண்ணிவிட்டு போயிடணும். ஏமாற்றி காசு சம்பாதிக்கக்கூடாது. நமது கலாச்சாரத்திலும் இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் மலிஞ்சு கிடக்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாச வாழ்வு வாழ வேண்டிய பிள்ளைகள் அவர்கள் வீழ்ச்சியற்ற ஒரு அருமையான இந்த நடைமுறையில் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தனிமனித வாழ்விலே நியாயப்பிரமாணங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். இதை நம்ம இறுக பிடித்து கொண்டு இந்த வசனங்களை நம்முடைய வாழ்விலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஜனங்களின் மத்தியில் வாழ்கிற சூழலின் மத்தியில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு பிரியமுள்ளவர்களாக நடந்தோம் என்று சொன்னால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.